ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற இந்த சூழ்நிலைக்கு காரணம் நீ எடுக்கும் அவசரமான முடிவுகள்தான். எது பொருந்தும், எது சாத்தியமாகும் என்று ஒரு யோசனை இல்லாமல் குழப்பத்தில் செயல்படுவதுதான் உன்னுடைய வழக்கமாயிருக்கிறது. நீ செய்வதையெல்லாம் செய்துவிட்டு மனவேதனையில் எனக்கு கோபமாயிருக்கிறதே, அது எதற்காக என்பதை நீ என்னிடமே கேள்வியாய் கேட்கிறாய். என் குழந்தையே, இப்போது உன் கேள்விக்கான பதிலை கூறுகிறேன் கேள். எல்லாவற்றிற்கும் காரணம் உன்னுடைய எதிர்பார்ப்பு. அது ஒன்று மட்டும்தான். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் இது சாத்தியமாகுமா, பொருந்துமா என்று ஒன்றிற்கு 100 முறை யோசி. அதன் பிறகு இதுதான் உன் முடிவு என்று தீர்க்கமாக அதில் நிலைத்து நில். எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது ஆபத்தானது. முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம். அது எப்போதும் உன் மூச்சை திணற வைக்கும். அதுபோலத்தான் எப்பொழுதும் சாந்தமாக இரு. எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்ளாதே. என் குழந்தையே, ஒரு வேலை செய்வதற்கு முன்பே அது நன்றாக வர வேண்டும் என்று நாம் நினைக்கலாம், ஆசைப்படலாம். ஆனால் நாம் அதை சரியாக செய்யும் முறையில்தான் அதன் முடிவு இருக்கும். அது அல்லாமல் கற்பனையில் எல்லாம் சரியாகும் என்று நினைக்கக்கூடாது. எந்த வேலையிலும் கஷ்டங்கள் இருக்கும். அதை நாம் சுலபமாக நல்ல முறையில் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை யோசித்து செயல்பட வேண்டும். வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கஷ்டங்களும் நிறைந்தது என்பதை நீ முதலில் புரிந்து கொள். என்னடா இந்த சாயப்பா எப்போதும் கஷ்டத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே என்று யோசிக்காதே. அதற்கு காரணமே நீதான். என் பிள்ளையே, சந்தோஷத்தில் சிரிப்பு வருகிறது. ஆனால் அதே கஷ்டத்தில் என் பிள்ளையான நீ கலங்கி போய் நிற்கிறாயே. அதனால்தான் அப்படி கூறினேன். அதற்காக கஷ்டத்தையே நினைத்து கொண்டு உன் நிம்மதியை இழக்க வேண்டாம். எப்படி சந்தோஷம் மறையுமோ அதுபோலத்தான் கஷ்டமும் ஒரு நாள் மறைந்து போகும். என் குழந்தையே, உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவெடுக்காதே. சந்தோஷம் கஷ்டம் இரண்டும் ஒன்றுதான். இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் எடுக்க பழகு. என் பிள்ளையே, அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கடினமானதை தேடிப்போ. அது முதலில் கடினமாகத்தான் இருக்கும். பழக பழக அந்த கடினத்தில் இருக்கும் சுலபத்தை நீ உணர ஆரம்பிப்பாய். அதுதான் உண்மை. நீ வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள். கடினத்தில் சந்தோஷத்தை காணலாம். அந்த சந்தோஷமே உன் வாழ்க்கையில் நீடிப்பாக இருக்கும். என் குழந்தையே, இந்த அப்பா கஷ்டத்தை பற்றி பேசி உன் மனதை வேதனைப்படுத்தினேன் என்று நினைக்காதே. உனக்கான அறிவுரைகளை கூறினேன், அவ்வளவுதான். இவ்வுலகில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ, நான் உன்னுடனே இருப்பேன். உனக்கு நல்ல வழியை காண்பிப்பேன். எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் நிழலாய் இருப்பேன். உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.